ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அமேசான்ல இருந்து ரிலீஸ் பண்ண ஒரு லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் பத்தி இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த ஜாபோட ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது கம்ப்ளீட்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அதுவும் இல்லாம நீங்க அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை அப்படிங்கறதே சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோல எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன ஒர்க் இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் டிஸ்ப்ளே பண்ணி உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிபிகேஷனுக்கான லிங்க் வேணும்னா நம்ம பிளாக் சைட்ல கொடுத்துருக்கோம். அதை போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. இங்க அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்றோம். அதையும் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ஜாப், டிசிஎஸ் ஜாப், ஜோஹோ, அப்புறம் சிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ்க்கு நாங்க வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த அஃபிஷியல் நோட்டிபிகேஷனுக்குள்ள போகலாம். ஓகேங்களா? இதுதான் அந்த அஃபிஷியல் நோட்டிபிகேஷன். ஓகேங்களா? இதுல கிளியரா போட்டிருக்காங்க, ஜாப் டீடைல்ஸ் இந்தியா விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹெச்ஆர் ரோல் அப்படிங்கிறே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீசனல் பெனிஃபிட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ வேணும்னா ஜஸ்ட் டெமோன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்றோம். ஃபர்ஸ்ட் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன பார்க்கணும். ஓகேங்களா? இதுல என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸலண்ட் வெர்பல் அண்ட் ரிட்டன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் பெனிஃபிட் டேர்ம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ரோக்ராம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரேபிட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சேஞ்சிங் ஒர்க் என்விரான்மெண்ட், அதாவது நீங்க குயிக்கா அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னன்னா உங்களுக்கு 0 to 10 years 10+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கான்டாக்ட் சென்டர், கஸ்டமர் சர்வீஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் இல்லாம நீங்க பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் அட்வான்ஸ் காலேஜ் எஜுகேஷனா இருந்தாலும் ஓகே இன் ரிலேட்டட் ஃபீல்ட். நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஒர்க்கிங் வித் குளோபல் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபிளெக்சிபிலிட்டி, ஷெட்யூல் ஃபிளெக்சிபிலிட்டி, அதாவது நீங்க 24/7ல எந்த டைம்ல நீங்க ஒர்க் பண்ண கூப்பிட்டாலும் ஸோ உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கம்ப்ளீட் ஃப்ரம் ஹோம் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன், அதாவது இந்த ரேஞ்ச் 50ல இருந்து 100 mbps வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா பிஃபோர் ஜாயினிங் டேட்ல இருந்து. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வெரி குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இங்கிலீஷ்ல இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ரொவைடிங் கன்சல்டேஷன் அண்ட் கைடன்ஸ் ஆன் ஹியூமன் ரிசோர்ஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் மேட்டர்ஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் அட்வான்ஸ் காலேஜ் எஜுகேஷன் இந்த ரிலவென்ட் ஃபீல்ட், அதாவது எதுல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹியூமன் ரிசோர்ஸ், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எபிலிட்டி டு மேனேஜ் கான்ஃபிடென்ஷியல் அண்ட் சென்சிட்டிவ் எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க எங்க போய் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமேசான் பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னாலஜி டீம், அந்த டீம்ல போய் நீங்க ஜாயின் பண்ண போறீங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இதோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது ஸ்பெசிபிக் பெனிஃபிட்ஸ் அசிஸ்டன்ஸ் டு த அமேசான் எம்ப்ளாயிஸ், அதாவது அமேசான் எம்ப்ளாயிஸ்க்கு பெனிஃபிட் பெனிஃபிட் ஸ்பெசிபிக் அசிஸ்டன்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்ம் ஆஃப் அக்யூரேட், கன்சிஸ்டன்ட் அண்ட் டைம்லி ரெஸ்பான்சஸ் டு த என்கொயரிஸ் ஃப்ரம் வேரியஸ் கான்டாக்ட் சேனல்ஸ் ஃப்ரம் த ஃபோன் மை ஹெச்ஆர் கேஸ், அதாவது அவங்க இன்டர்னல் சப்போர்ட் டீமுக்கு ஹையர் பண்ற மாதிரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல டோட்டலா 6 months கான்ட்ராக்ட் ரோல் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா we are currently looking for an benefit administrator to join our benefit center team, அதாவது பெனிஃபிட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் இந்த டீம்ல ஜாயின் பண்றதுக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அந்த என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா HNW, அடிஷ்னல் லைஃப் பெனிஃபிட்ஸ், அதாவது லைஃப் இன்சூரன்ஸ், அடிஷ்னல் அமேசான் ஸ்பான்சர் பெனிஃபிட்ஸ், ரிட்டையர்மெண்ட் அண்ட் ஸ்டாக், ரெஸ்பான்சிபிள் ஃபார் அசிஸ்டிங் இன்டர்னல் கஸ்டமர், அதாவது அமேசான் கஸ்டமருக்கு
நீங்க ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தே ஹேவ் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்பெஷலைஸ் நாலேஜ் வித் இன் தீஸ் ஏரியாஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த ஜாப் பத்தின ஒரு குவிக் அப்டேட். ஓகேங்களா? வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.